ஹே யூஸ் உங்கள் ஜிஎம் தமிழா நீங்க வந்து என்ன பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்களின் கேப்டன் அதை பத்தி பேச போறோம். ஏன்னா வந்து ஏன் அந்த டாபிக் எடுத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து குரு பூஜை நடந்துச்சு. அந்த குரு பூஜையில தான் நானும் கலந்துக்கிட்டேன். அந்த குரு பூஜை நடந்த விஷயங்கள் அதை மட்டும் இல்லாம கேப்டன் மேல மக்கள் வந்து என்ன எதிர்பார்க்கறாங்க, என்ன நடந்துச்சு, அதை பத்தி டீட்டெயில் வந்து பேச போலாம். ஜிஎம் தமிழ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண பாருங்க. அப்படி சொல்லக்கூடிய தவிர மூலியமா வந்து சார் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு வந்து என்ன டாபிக்னா மக்களின் கேப்டன் அப்படின்ற விஷயத்த வந்து பேச போறோம். இன்னைக்கு வந்து கேப்டன் வந்து இப்ப என்ன சொல்ல வர்றேன்னா மிகப்பெரிய ஒரு உச்சத்தை வந்து தொட்டுட்டாருன்னு தான் சொல்ல வரணும். ஏன்னா வந்து அவரோட குரு பூஜையில வந்து கலந்து கொள்ளும் போது தான் தெரியுது என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, குரு பூஜையில நம்ம வந்து எதிர் கூட பார்க்கலாம். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான கூட்டம் வந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ வந்து இறந்திருக்கும் போது ஒரு 4 மடங்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு 4,00,000 பேர் இருக்காங்கன்னா, இப்போ வந்து கிட்டத்தட்ட 3,00,000 பேர் வந்திருப்பாங்க அப்ராக்சிமேட்டா. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு கூட்டம். இது வந்து ஒரு பகுதியான கூட்டம் தான் சொல்ல வரணும். இந்த அளவுக்கு மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமான ஆர்வத்துடன் இது வந்து ஒரு பக்கம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்போசிட் இருக்காங்க. இது மேம்பாலத்து சைடுல இருக்காங்க. இந்த மாரி அதுக்கப்புறம் உள்ள வந்து ஆலயத்து உள்ள நிறைய பேர் இருந்தாங்க. அந்த அளவுக்கு பயங்கரமான கூட்டம் வந்து இருந்துச்சு. எதுக்காக இந்த கூட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பூஜையில வந்து பார்த்தீங்கன்னா, மௌனஞ்சு செலுத்துறதுக்கு எங்க கோயம்பேடு இருந்து அவங்களோட கட்சி அலுவலகம் வரைக்கும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான பர்மிஷன் வந்து போலீஸ் வந்து கேட்டிருந்தாங்க. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மௌன அஞ்சலி வந்து ரெடி ஆகிட்டு வந்துட்டு இருக்காங்க. கட்சி தொடர்கள் சொல்லிட்டாங்க. கட்சி தொடர்கள் வந்து தமிழ்நாட்டு முழுக்க மட்டும் இல்லாமல் வெளி ஸ்டேட்ல இருக்கிறவங்கள வந்து வரத்துக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. வந்துட்டு இருக்கும்போது இடையில வந்து இவங்க இந்த விஷயத்த சொல்றாங்க. திடீர்னு வந்து எப்படி மக்கள்கிட்ட வந்து சேர்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வர வச்சுட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் வந்து மறுபடியும் காலைல வந்து பர்மிஷன் கேட்க பர்மிஷன் மறுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா, அவங்க வந்து மேம்பாலத்து வழியில தான் வந்து மௌனஞ்சலி செலுத்துறதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ரோடு வழியா நடந்து வந்தாங்க. நடந்து வந்து யாருக்கு எந்த இடையூறு இல்லாம வந்தாங்க. போலீஸும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 1200 பேர் இதுல வந்து பாதுகாப்பா இருந்தாங்க. மிகப்பெரிய ஒரு கூட்டம் வந்து கடல் போல் வந்து காய்ச்சலிச்சு. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து கேப்டன் ஆலயத்துல வந்து இருந்துச்சு. அந்த குரு பூஜையில வந்து பார்த்தீங்கன்னா ஊர்வலமா வந்து பயங்கரமா எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. மக்கள் வந்து அதை வந்து ஃபில்ஃபில் பண்ணாங்க. அடுத்தது என்னென்ன நடக்குது அப்படின்னா, நேத்து வந்து கேப்டனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மறைவுக்கு வந்து குறித்து வந்து அஞ்சலி செலுத்துறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்திய அளவுல வந்து ட்ரெண்டிங் ஆயிருக்கு ஹேஷ்டேக். இது என்னன்னா, அந்த ஹேஷ்டேக் வந்து விஜயகாந்த் தமிழ்ல விஜயகாந்த் டிஎம்டிகே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹேஷ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு பயங்கரமா பேசப்பட்டுச்சு. நேத்து விஷயம் வந்து நடந்துருந்துச்சு. இது வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ட்விட்டர்ல வந்து அவங்க கருத்துக்களை பரிமாறுறது, விஜயகாந்த் அவர்களை பத்தி பேசுறது, அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டர்ல வந்து நேற்று வந்து பயங்கரமா பேசப்பட்டனால அது வந்து ஹேஷ்டேக்ல வந்து ட்ரெண்டிங் ஆச்சுன்னு சொல்லிட்டு வெளியே இருக்குது. அது மட்டும் இல்லாம கேப்டன் ஆலயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்தின் 1ஆம் ஆண்டு குரு பூஜையை முன்னிட்டு சபரிமலை போலவே கேப்டன் ஆலயத்திற்கு மாலை அணிவித்து வரும் தொண்டர்கள். இது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் மாலை இருந்து விரதம் இருந்து இந்த இருமுடியெல்லாம் எடுத்துட்டு வரது வந்து பார்த்தீங்கன்னா சபரிமலை ஐயப்பனு போவாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஓம் சக்திக்கு போவாங்க. பழனிக்கு வந்து விரதம் இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருப்பாங்க. அதுக்கப்புறம் உள்ளூர் கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா மாரியம்மனுக்கு வந்து கங்காணம் கட்டிட்டு விரதம் இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஆனால் பட் வந்து புதிதாக ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு கடவுள் என்ற இடத்துல சாணத்தில் வச்சு பார்க்குறவர்களுக்கு மக்கள் வந்து மனநிலையில வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் மேல அவ்வளோ அன்பு வச்சிருக்காங்க தான் சொல்ல வரணும். ஏன்னா வந்து இந்த இடத்துல இங்க பார்க்கும்போது என்னன்னா தெரியுதுன்னா, கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு இக்கில் வந்து அந்த மாலையில வந்து அவரோட உருவ செலவை போட்டு வந்து மாலை அணிவிச்சுட்டு வந்து அவரோட ஆலயத்துக்கு வந்திருக்காங்க. இவங்களுக்கு வந்து ஆலயத்துல வந்து ஸ்பெஷல் பர்மிஷன் கொடுத்து அந்த இடத்துல வந்து வழிபடுத்து வந்து இது பண்ணாங்க. அந்த அளவுக்கு கூட்ட நெரிசல வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் வந்து நேத்து நடந்துச்சுன்னு சொல்ல வரணும். அதுக்கப்புறம் ஊர்வலத்துல ஆகட்டும், அதுக்கப்புறம் அலுவலகத்துல இருக்கிற அந்த ஆலயத்துல ஆகட்டும், அதுக்கப்புறம் இன்னிசை கச்சேரி வச்சிருந்தாங்க. கேப்டன் புகழ்ல வந்து பாடுறதுக்காக அவங்களோட சாங்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. அந்த இடத்துல ஆகட்டும், நீ பொட்டு வச்ச தங்க குடம் அப்படின்ற அந்த சாங் போட்டவே அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மக்களோட உடல்ல வந்து பார்த்தீங்கன்னா கூப்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் மேல வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பற்று. இந்த பாட்டு வந்து இவருக்காகவே எழுதுன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எனக்கு தோணுச்சு. நீ கண்டிப்பா வந்து இந்த சாங் வந்து இந்த ஏர்ல வந்து கம்பல்சரி ஒரு வாட்டி கேட்டிருப்பீங்க. இதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் வந்து எழுதின பாட்டு இப்போ வந்து ட்ரெண்டிங் ஆகி இவருக்காகவே எழுதின சாங் மாதிரி தான் தோணுது. நாங்க போனதுல இருந்து வர வரைக்கும் இந்த சாங் கிட்டத்தட்ட வந்து நானே ஒரு 100 டைம் வந்து இந்த பாடுற இடத்துல வந்து கேட்டிருப்பேன். அந்த அளவுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த சாங் வந்து அந்த பயங்கரமா பேசப்பட்டுச்சு. அதே மாதிரி இது வந்து கணக்கெடுப்புல வந்து பார்த்தீங்கன்னா தந்தி டிவி எடுத்ததுல வந்து 4 சாங் வந்து இதுல வந்து போட்டிட்டு இருக்காங்க, எடுத்துருக்காங்க, வாக்கு சதவீதம் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து 78.5% வாக்கு சதவீதம் வந்திருக்கு. அதே மாதிரி சொர்க்கமே என்றாலும் இப்ப சமீபத்தில் விஜய் அவர்கள் படத்துல வந்துச்சு இல்லையா, அதுக்கு வந்து 8.4% வந்திருக்கு.
மருதுமலை மாமணிலே அதுக்கு வந்து 7.8% வந்திருக்கு. அடுத்தது ஊரை ஒதுக்கி வச்சேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சாங் வந்து பார்த்தீங்கன்னா 5.3% இருக்கு. ஆக மொத்தத்தில் நீ பொட்டு வச்ச தங்க குடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சாங் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான சூப்பர் ஹிட் வந்து இப்போ எடுத்திருக்கு. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரியலா அவருக்காக பாடின பாட்டு அவருக்காக நான் டெடிகேட் பண்றேன். இதுல நீ பொட்டு வச்ச தங்க குடம் அப்படின்றது அந்த சாங் கேட்டாவே விஜயகாந்த் அவர்களே வந்து நேர்ல வந்து அவருக்கு வந்து நம்ம வந்து அந்த தாளத்தை வந்து கேட்கிற மாதிரி வந்து நிறைய நீ பொட்டு வச்ச தங்க கூடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சாங் வந்து அவங்க தொண்டர்கிட்ட வந்து போட்டனே வச்சுக்கோ கேப்டனே வந்து நேர்ல வந்து உங்ககிட்ட வந்து நிக்கிற மாதிரியும் நீங்க வந்து அவங்க வந்து பாடுற மாதிரி தான் ஃபீல் பண்றாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த சாங் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் கனெக்ட் ஆயிருக்கு. எல்லா மக்களுக்கு சின்ன சின்ன இளைஞர்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த சாங் வந்து பார்த்தீங்கன்னா டெடிகேட் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா அந்த சாங் கேட்காதவங்க நீ பொட்டு வச்ச தங்க குடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சாங் வந்து கேட்டு பாரு. கேட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்க. கேட்டு இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு எப்படி பிடிக்கும் இந்த சாங் அப்படின்றது. அந்த அளவுக்கு பயங்கரமா பேசப்பட்டுச்சுன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊர்வலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிரேமலதா அவங்க போயிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கட்சியின் துணை பொதுச் செயலாளர் போயிட்டு இருக்காங்க. பிரபாகரன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுல இருந்து கலந்து போயிட்டு இருக்காங்க. இதுல ஊர்வலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான கூட்டமா இருந்துச்சுல. இதுல வந்து அவங்களுக்கு தனிப்பட்ட காட்சிகளை வந்து எடுத்து வச்சிருக்கேன். இது ஊர்வலத்தில் நடந்தது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சுவாரஸ்யமான விஷயங்க இதில் தான் சொல்லி அவங்க கண்டிப்பாக வந்து இதில் என்னன்னா கருடன் பெருமாள் அப்படின்னு சொல்லக்கூடிய கழுகு வந்து நேற்று வந்து விஜயகாந்த் ஆலையில் வந்து அந்த இடத்துல நானும் இருக்கேன் கூட்டத்தில் இருக்கிறேன். அவரோட உருவ சிலைக்கு வந்து பூத்தொழிவு மாலை போடுறாங்க. மாலை போடும்போது கருடன் வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சு. அந்த இடத்துல பயங்கரமான சவுண்டுங்க, பயங்கரமான மக்கள் வந்து பார்த்தோன்னா கேப்டன் 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 அப்படின்னு சொல்ற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பரபரப்பா பேசப்பட்ட விஷயம் இந்த பெருமாள் கழுகு வந்த விஷயம் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் வந்து எங்கேயும் போகல, நேரில் வந்து நம்மள வந்து பார்த்துட்டு தான் இருக்காரு, மக்கள் என்னென்ன பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு மனநிலை போறவர்களுக்கு மிகப்பெரிய பெயர்லாம் பேசப்பட்டுச்சு. கண்டிப்பா வந்து நேற்று நான் சொன்னாலே நம்மளனாலே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று கேப்டன் லைக் யாருன்னா போறவங்களுக்கு கேட்டு போறாங்க. கண்டிப்பா இந்த விஷயத்த பேசுவாங்க. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரேமலதா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் வந்து பூஜை பண்றாங்க. பூஜை பண்ணிட்டு அந்த அந்த கல்வெட்டு இருக்கு இல்லையா, கல்வெட்டு மேல வந்து பார்த்தோன்னா இப்படி வணங்கி அவங்க வந்து இதுன்றாங்க. வணங்கி இருக்கும்போது அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா பூ ஒன்று வந்து அதிலே ஒட்டிகிட்டே வந்துடுது. இது வந்து மக்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப்டனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆசீர்வதிச்சிட்டாங்க. கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடலுக்கு இணையே போயிட்டாங்க. அதனால தான் உங்களுக்கு வந்து பூவை கொடுக்குறாங்க அப்படின்ற விஷயத்த வந்து இப்போ சோசியல் மீடியாவில் வந்து பயங்கரமாக பேசுறது. இது வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் என்னடா ஓவரா பில்டப் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு கிடைக்கல. ஆனா பட் வந்து மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் வந்து ஏதோ ரூபத்தில் இருக்காரு, மக்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதை சொல்ல வராரு, மக்கள் வந்து என்னென்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரில் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தொண்டர்கள் வந்து இந்த விஷயத்தை வந்து பயங்கரமா பேசப்பட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல வரணும். 2-3 நாளே வந்து பார்த்தீங்கன்னா கேப்டனை பத்தி இந்த ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு, யூடியூப் இந்த மாதிரி இடத்துல மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பேசப்பட்டுச்சு. இந்த மாதிரி இந்த புகைப்படங்கள்லாம் நிறைய ஷேர் செஞ்சுருந்தாங்க. அந்த இதனால் வந்து பார்த்தீங்கன்னா புகைப்படம் வந்து உங்களுக்கு வைக்கிறேன். இதுவும் அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 ஃபோட்டோவில் வந்து எந்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு வந்து ஒரு சூப்பராக இருந்துச்சுப்பா எனக்கு நல்லா பிடிக்கும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த எந்த ஃபோட்டோன்ற கமெண்ட் பண்ணுங்க. இதில் வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ, அடுத்தது இது வந்து செகண்ட் ஃபோட்டோ, அடுத்து 3வது ஃபோட்டோ, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஏஐயில் உருவாக்கப்பட்ட கேப்டன் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஃபோட்டோ வரும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஃபோட்டோ இதில் 4 தனியாக பிடிக்கவே இல்லை. ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா தத்ரூபமா ஒரு கேப்டன் வந்து ஒரு உருவ பொம்மையை எப்படி வரணும், உருவ கேப்டனை வந்து உருவ சிலையை வந்து எப்படி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏஐ வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த நேச்சுரலாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த ஃபோட்டோ ஆகட்டும், இந்த ஃபோட்டோ ஆகட்டும், இந்த ஃபோட்டோ ஆகட்டும், இந்த ஃபோட்டோ ஆகட்டும், இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஏஐயில் வந்து உருவாக்கப்பட்ட ஃபோட்டோ. இந்த வசனங்கள்லாம் வந்து பார்த்தோன்னா கேப்டனோட தொண்டர்கள் வந்து பார்த்தோன்னா வருத்தத்தோடு வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. மிஸ் யூ கேப்டன் அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக மக்கள்கிட்ட வந்து என்ன சொல்ல வரேன்னு அப்படின்னா நீ வாழ்றது எப்படியோ வந்து வாழ்ந்துட்டு போற. ஆனால் வந்து பார்த்தோன்னா நீ வாழ்ந்ததுக்கான ஒரு அடையாளம் வந்து இருக்கணும். கேப்டனுடைய ஒரே ஒரு தத்துவம் என்னன்னா சாப்பாடு ஆகட்டும், சம்பளத்தில் ஆகட்டும், எல்லாத்தையும் அந்த அளவுக்கு அவனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவனும் பொழைக்கட்டும். ஏன்னா அவனை நம்பி ஒரு ஃபேமிலி இருக்கு அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்ல வருவாரு. அந்த மாதிரி தான் சொல்லணும். கேப்டன் வந்து எத்தனையோ கோடிக்கணக்கில் சம்பாரிச்சாலும் எத்தனையோ கோடிக்கணக்கு பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உணவளிச்சுட்டு இருக்கிறாரு. இன்னுமே கேப்டன் இல்லத்தில் வந்து
மதியம் 12 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உணவு வாங்கிட்டு இருக்காங்க. நேற்றே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 மூட்டைக்கு வந்து சாப்பாடு செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 600 மூட்டை 700 மூட்டையை போட்டு சமைக்கிறோம் அப்படின்ற விஷயத்தை வந்து கேள்விப்பட்டேன். அங்கே போனவங்களுக்கெல்லாம் வந்து காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் அன்னதானம் 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 வழங்கிட்டே இருந்தாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேப்டனோட பற்று மேல அதோட ட்ரஸ்ட்ல வந்து நிறைய பண்றாங்க. நிறைய பேர் வந்து தன்னார்வர்கள் வந்து பணம் தரேன்னு சொல்றாங்க. நிறைய விஷயங்கள் வந்து கேப்டன் இருந்தாலும் அந்த ஆலயத்துக்கு போனீங்கன்னா கம்பல்சரி உணவுன்றது கிடைக்கும் அப்படின்றது வந்து மக்கள் வந்து நம்பிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா பேசப்பட்டது. நாமளா வந்து ஒரு நாள் 2 நாள் வந்து சாப்பாடு போடலாம். 3வது நாள் சாப்பாடு போடும்போது யோசிக்கலாம். ஆனா வந்து கேப்டன் வந்து எப்போ வந்து நான் ஒரு லெவலுக்கு வந்துட்டனோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து உணவுன்றது கம்பல்சரி கேப்டன் ஆலயத்துக்கு வரணும், இருக்கணும் அப்படின்றது தான் எதார்த்தமா நினைச்சிட்டு இது வரைக்கும் அது பயணிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல வரணும். அதே மாதிரி இந்த புகைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் நேற்று அந்த இது வந்துச்சு இல்லையா, குரு பூஜையில நிறைய தொண்டர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபோட்டோ வந்து இந்த ஃபோட்டோ வந்து ஃப்ரேம் போட்டாகட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேம்ப்ளெட் போடுறதாகட்டும், நிறைய விஷயங்கள் இந்த ஃபோட்டோ வந்து மிகப்பெரிய ஒரு ஷேர் செய்யப்பட்டுச்சு. இந்த ஃபோட்டோ வந்து கண்டிப்பாக வந்து நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அவைலபிளாக கிடைக்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் பண்ணி விட்டாங்கன்னு தான் சொல்ல வரணும். கண்டிப்பாக இந்த ஃபோட்டோவில் வந்து நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இந்த ஃபோட்டோ எனக்கு வந்து அஃபிஷியலாக பிடிச்சிருச்சு. அதனால வந்து இந்த விஷயம் உங்களுக்கும் ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஃபோட்டோ வந்து நான் வந்து தான் சொல்லணும். இப்போ இந்த ஒரு கவிதையா வந்து பார்த்தோன்னா அது ஒரு விஷயம் வந்து வந்திருக்கு. என்னென்ன அப்படின்னா, வாழும்போது வள்ளலாக, இருந்த பின் கடவுளாக, என்றென்றும் மக்கள் மனதில் மாமனிதனாக, என்றென்றும் மக்கள் மனதில் மாமனிதனாக, அனைத்து மக்களுக்கும் நல்ல தலைவனாக, பார்ப்போருக்கு சிறந்த குடிமகனாக கேப்டன் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போட்டோல இந்த வசனம் வந்திருக்கு. எனக்கு ரொம்ப ஈர்த்துச்சு. மக்கள் மனிதர்ல வந்து கேப்டன் வந்து இன்னுமே வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறதா சொன்னோம். இன்னும் 100 வருஷம் ஆனாலும் சரி கேப்டனுக்காக மக்கள் வந்து வாழ்ந்து கொண்டே தான் இருப்பாங்க. அவர் செஞ்ச பணி அந்த அளவுக்கு மிக உயர்ந்த பணி, உயர்ந்த சிந்தனை, உயர்ந்த தொலைநோக்கு பார்வையில் இருந்தனால நேற்று நடந்த விஷயம் என்னன்னா, அனைத்து கட்சிகளும் ஒரு தலைவனாக ஒரு மக்கள் மனிதன் வந்து ஏத்துக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு மனிதன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டனுக்கு நேற்று வந்து கிடைச்சதுன்னு தான் சொல்ல வரணும். அனைத்து கட்சி தரப்புலையும் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் 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 அவர் இருந்திருந்தா இன்னும் பல விஷயங்கள் வந்து செஞ்சிருப்பாரு. மக்கள்கிட்ட வந்து செய்ய தோணிருப்பாரு. மக்கள்கிட்ட வந்து எடுத்து செஞ்சிருப்பாரு. அவர் இறந்தது மிகப்பெரிய வருத்தத்துக்குரிய அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து நிறைய வாயிலிருந்து வந்துச்சு. வாழ்ந்தார் வாழ்ந்தார் மக்களுக்காகவே வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் நினைவுடன் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்க கருத்துல கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். நெக்ஸ்ட் வீடியோல வந்து சந்திக்கலாம். பாய்.